அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். சினிமா தொடக்க காலகட்டத்தில் நடிகர்களுக்காக பார்க்கப்பட்ட சினிமா தான் இருந்தது. தியாகராஜ பாகவதர், சின்னப்பா தேவர், அப்புறம் எம்ஜிஆர், சிவாஜின்னு. அதற்கு பின்னால் கொஞ்சம் காலம் கழித்து இயக்குநர்களுக்காக ஒரு சினிமா, இந்த இயக்குனர் பேரை பார்த்தாலே அந்த படம் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. அது கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் காலகட்டத்திலேருந்து அப்படியே மாறி அப்புறம் பாலச்சந்தர், பாரதிராஜா படம். அது ஹீரோ யாருன்னா கிடையாது, பாரதிராஜா படம், பாலச்சந்தர் படம். இந்த காலகட்டத்தில் தயாரிப்பு நிறுவனங்களும் சில முக்கியமான ஒரு பங்கெடுப்பு செஞ்சது. அது சத்யஜோதி படம் நல்லாயிருக்கும். சத்யா மூவிஸ் வேறையாக இருக்கும், சத்யஜோதி வேறு. இப்போ ஏவிஎம்னா அது ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இருக்கும், அந்த பிராண்டு வேறு. ஆனால் நல்ல படங்கள் இப்போ சத்யஜோதி இருக்கும், சூப்பர் குட் படம் அப்படின்னு. அது மாதிரி ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, எம் பாஸ்கர்னு ஒரு டைரக்டர். அவர் படங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி அலைகள், சூளம், இதெல்லாம் பண்ணியிருந்தார். அவர் ரஜினி சார் வச்சு பைரவி படம் கூட டைரக்ட் பண்ணார். அந்த கம்பெனியோட பேர் பார்த்தோன்னே படம் நல்லா இருக்குன்னு தோணும். அதற்கு பின்னால் இப்போது அந்த இடத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு. முதல்ல நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்னு பேர் வைக்கும் பொழுது சரி, எல்லாரும் அவங்கவுங்க சினிமாவுக்குள்ளே தான் பிறந்த இடம், பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீலம்னு தூக்கி வச்சிட்டாரு, அப்படி தான் தோணுச்சு. அது தோணுற இயற்கை தானே. ஆனால் நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது ரஞ்சித் இந்த தலைமுறைக்கு அடுத்து வேறு ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாருன்றது தெரியும். அவர் நினச்சிருந்தா வெறும் பெயரை ரஞ்சித் ப்ரொடக்ஷன்ஸ் கூட வச்சுருக்கான். ஆனால் நீலம்னு வச்சுட்டு அதில் இருக்கிற படைப்புகளை வரிசையாக பார்க்கும் பொழுது நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் வர்ற எந்த படமும் சோட போகாத படமாக இருக்குது, ஒரு மரியாதைக்குரிய படமாக இருக்குது. அந்த வகையில் தான் இந்த பாட்டில் ராதா அமைஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன். ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் நான் சாகிற வரைக்கும் இந்த பெருமையோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா இடையில எல்லாம் செய்வாங்கன்னா, இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தையும் எடுத்துருவாங்க, கொஞ்சம் மாறிடுவாங்க. அப்படி ஒரு சூழலுக்கு போயிடக்கூடாதுன்னு இந்த குடியை பற்றிய படம் அப்படின்னோடனே நமக்கு முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது, எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு படம் எடுத்தார். தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஹீரோவாக நடித்து நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படம். அது ஒரு பிரச்சார படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் குடியின் தாக்கத்தை சொல்லிச்சா நமக்கு அப்படின்னு கேட்டால் அந்த படம் சொல்லலை. அப்படி ஒன்று அந்த படத்தை பார்த்துட்டு யாரும் திருந்தினானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு. அது தேங்காய் சீனிவாசன் போல் ஒரு சீனியர் நகைச்சுவை நடிக்கும்போது அது சேரலை. அதோட மேக்கிங் அன்றைய காலகட்டத்தில் வச்சு. அதுக்கு பின்னாடி நான் குடியை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பார்த்த படம் 2016 ஸ்பிரிட்டுன்னு ஒரு மலையாள படம், மோகன்லால் சார் நடித்தது. அந்த படம் பார்த்துட்டு கருப்புள்ளியப்பன் தான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குறீங்க பாருங்கன்னாரு. எனக்கு படம் பார்த்த உடனே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டேன். நான் போய் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு ரீமேக் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது லைஃப்பில். எந்த கதையாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ குப்பை கதையோ நம்ம கதையிலே எடுத்துருவோன்னு சரி முதல் முறையாக இந்த ஸ்பிரிட்டை ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹீரோவாக அப்ரோச் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச எந்த ஹீரோ ஒத்துக்கலை. இவ்வளவு மோகன்லால் சாரை விட இவங்க யாரும் பெரிய ஹீரோக்கள் கிடையாது இங்கே இருக்கிறவங்க. அப்படி இருந்துமே அவர் பண்ணினதை இங்கே ஒத்துக்க தயாராக இல்லை. சரி, நான் அதோட அப்படியே வச்சுட்டேன். சரி, அப்புறம் என்றைக்காவது நம்மளே நடிச்சுக்கிறோம் அந்த படத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சரி இந்த பிரச்சனைலாம் முடியும் போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருந்துச்சு. இதுக்கிடையில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதே மலையாளத்தில் வெள்ளம்னு ஒரு படம் வந்தது, ஜெயசூர்யா நடித்தது. ஒரு குடியோட கொடுமையை, ஒரு குடி நோயாளியை பற்றி. சரி, நான் அந்த படத்தை ஸ்பிரிட்டு தான் எடுக்கலை, இதை வாங்கி உடனே எடுத்துருவோம். ஏன்னா அதில் கொஞ்சம் மெஜஸ்டிக் லுக்கு ஸ்பிரிட்டில் மோகன்லால் சார் பண்ணது. இப்போ மோகன்லால் சார் பண்ணுறதை நம்ம போய் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஒரு ஸ்டைலாக இருக்கிற ஒரு எஜுகேட்டட் போல் இருக்கிற ஒருத்தன் இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஒரு பெரிய சிந்தனையாளன் குடி நோயாளியாக எப்படி இருக்கான், அவன் தன்னை குடி நோயாளின்னு ஒத்துக்கிறானா இல்லையான்றது தான் அந்த படத்தோட கதை. இது கரெக்டாக இருந்துச்சு. வெள்ளம் ஜெயசூர்யானோடனே சரி நம்மள மாதிரி தான் தாடி இடி வச்சுருக்காருன்னா அந்த படத்தை வாங்கலான்னு போய் கேட்கும்போது, நான் போய் கேட்கும்போது வெள்ளத்துக்கு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு, வேறு ஒருத்தர் யாரோ வாங்க போகிறாருன்னு.
ஏன்னா எனக்கு வந்து குடி வந்து ரொம்ப அது தெரிஞ்ச விஷயம். கொஞ்சம் அப்படின்னு தப்பிட்டேன், இல்லைன்னா நானும் ஒரு பாட்டில் ராதா தான். அங்கேருந்து வந்தவன் தான் நான். அதனால் அந்த படத்தை எடுக்க முடியல. அப்புறம் நானும் என்னோடய அசிஸ்டண்ட்டும் உட்காந்து இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒன்று புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கதை பண்ணணும். அது காரணம் என்னென்னா, என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தன் இருக்கான் இந்த மாதிரி. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில்னு ஒரு நண்பன், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்டேட்லேயே 6th வந்தவன். ஸ்டேட்லேயே 6th. அவன் நாசமாக போனது குடியில் தான். அதுலேருந்து மீளவே இல்லை. இது மாதிரி என்னோட பழகிய பல பேர் வந்து மீள முடியாத குடியின் அடிமையில் இருக்காங்க. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான். அப்போ மதுரையில் நரிமேட்டில் ஒரு இதே மாதிரி டிஅடிக்ஷன் சென்டர் இருக்குது. அதை நடத்துகிறவனும் என் ஃப்ரெண்டு தான். அவன் முன்னாள் ட்ரக் அடிக்ட்டு, அவன் தான் நடத்துகிறாங்க. அந்த இடத்துக்கு தெரியும். அங்கே வந்து என்னோடய அந்த ரிலேட்டிவை கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன். அவன் சொல்கிறான் அவன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணு. எனக்கு முதல்ல தெரியாது. நான் கொண்டு போய் சேர்க்கும்போது அவன் வந்து அமீரோட ரிலேட்டிவ்னு கொண்டு போய் சேர்த்துட்டோம். அவன் சொல்கிறான் என்னை தெரியல அவனுக்கு அப்படின்னா. தெரிலன்னா அவன் சொல்கிறான் ஒன்றா தான் நம்மலாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோன்னு ஆரம்பித்து அவன் இந்த கதையை பூரா சொல்கிறான். என்னடாண்ணே ரொம்ப மோசமாக போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பித்தேன்னு. அப்புறம் அதுக்கு இங்கே சைதாப்பேட்டையில் அதே மாதிரி ஒரு டிஅடிக்ஷன் சென்டர், அங்கேயும் நான் போயிருக்கேன் நான். அப்போ இதை வச்சு ஒரு கதை எழுதினேன். எழுதி வச்சாச்சு, பிகினிங் டு எண்டு. நானும் என்னோடய அசோசியேட் எழிலும் சேர்ந்து. அன்றைக்கி ரஞ்சித் கூப்பிட்டு இந்த படம் காமிக்கிறார், பார்த்து முடித்தோடனே தெரிஞ்சு அதை எடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு சிறப்பாக எடுத்து முடிச்சிட்டாங்க பாட்டில் ராதாவில். இனி போய் நம்ம அதை எடுத்தோம்னா வேறு தான் எடுக்கணும். இனி போய் அதை எடுத்தோம்னா நான் வந்து தினகரனை பார்த்து எடுத்ததாக தான் இருக்கும் அந்த படம். அப்படி அமைஞ்சிருக்கு அந்த படம். எப்படி வந்து பாக்ஸிங்கில் வந்து இன்னொரு படம் எடுக்கலாமா அப்படின்னா சர்பேட்டை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு மென்டல் அசைலம் இனிமேல் திருப்பி எடுக்கணும்னா சேது தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தீவிரவாதியை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகணுன்னா அது விடுதலை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒருத்தர் ஓடி போய் சற்றை இனிமேல் இறக்குனான்னா ரன்னு தான் ஞாபகத்துக்கு வரும். அதுபோல் டிஅடிக்ஷன் சென்டர்னு தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்துச்சுன்னா அது இந்த படத்தை தான் ஞாபகம். அப்படி ஒரு படம் அது மிகச்சிறப்பாக. அதாவது ஒரு ஃபஸ்ட் ஹாஃபை வந்து இவ்வளவு அழகாக என்கேஜ் பண்ண முடியுமா? ஏன் இங்கே சொன்னவங்க ஏன் சரியாக சொல்லலைன்னு தெரில. இது ஒன்றும் பிரச்சார படம்லாம் கிடையாது. இது பிரச்சாரம்ன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட். மாறன்லாம் பின்னிருக்கார் ஃபஸ்ட் ஹாஃபில் எக்ஸ்ட்ரானரியா. போகிற போக்கில் அதுவும் ஓபியில் டைலாக் டப்பிங்கில் போட்டிருக்காரு பாருங்க. அங்கங்கே நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் சரி. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மிகைப்படுத்தி சொல்லலை. சமீபத்தில் இந்த படத்தை குட்லக்கில் பார்க்கும்போது மொத்த தேட்டர்லேயும் ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். படம் போட்டதுலேருந்து வெற்றிமாறன் தான், வேறு யாரும் இல்லை. சிரிக்கிறதுனா எப்படி இந்த லெவல்லாம் இல்லை. அவர் இப்படி தட்டுறாரு அப்படி தட்டுறாரு எந்திரிக்கிறாரு. என்னங்க இப்படி நான்லாம் சிரிப்புன்னு பேப்பரில் எழுதியிருந்தாலே சிரிப்பேன், இது என்னங்க இவ்வளோ அப்படின்றாரு. நானும் சிரித்தேன், ஆனால் இப்படிலாம் சிரிக்கலை. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒருவேளை நக்கல் அடிக்கிறாங்க. உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபு. அந்த ஃபஸ்ட் ஹாஃபோட இன்ட்ரோல் பிளாக் ஒன்று இருக்குது. அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து இப்படி இந்த ஒரு படத்தை இன்ட்ரோல் பிளாக் வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு இடத்த வந்து அந்த டைரக்டர் ஃபிக்ஸ் அந்த பையன் தான் நினைக்கிறேன். அவன் தானே? அவன் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலை. அவன் இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு வேலை பார்க்குறான், மொத்த பேரையும் பயமுறுத்திட்டான். அவ்வளவு சிறப்பாக போட்டான். சரி, இப்படி ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் என்ன இருக்கும் அப்படின்னு போனால் டெட் கான்ட்ராஸ்டாக ஒரு எமோஷன் படம் ஃபுல்லாக. இப்போ நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுத முடியும்? கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. படத்தோட பிகினிங்லேருந்து இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு இடம் கூட அவங்கள வந்து சும்மா இருக்க விடலை. ஜான் விஜயெல்லாம் வந்து அப்படி பிரமாதப்படுத்திட்டார். பிரமாதமாக அந்த கேரக்டரு. இதில் இந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்துச்சு இல்லையா, அதான் அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு. அவ்வளவு அழகாக அவ்வளவு மெச்சூர்டாக. நான் சொன்னேன் இல்லையா மதுரையில் என்னோடய ஃப்ரெண்டுன்னு, அவன் கேரக்டர் தான் ஜான் விஜய் பண்ணியிருக்காரு. இந்த செகண்ட் ஹாஃப் என்னடான்னா அது வேறு ஒரு ஏரியாவில் இருக்குது, கம்ப்ளீட் எமோஷனில் இருக்குது. இப்போ லிங்கு சொன்னார் இல்லையா, அவன் போயிடக்கூடாதுன்னு. அந்த காட்சி இன்னொரு இடம். அதாவது புருஷன் எனக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த சஞ்சனா உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சீன் இருக்குது. அந்த சமைப்பாங்க, அந்த மீன் பொரிச்சிட்டு வச்சுட்டு பிள்ளைகளோட வந்துடுவான் அப்படின்னு. இந்த வரலேன்ட்டு போனவன் கூட 2 குடியானோடு இந்த சைக்கிளில் போவான் பாருங்கள். அப்படியே போயிட்டு நான் இந்த வந்துடுறேன்னு
அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன், வாழ்ந்திருக்கேன், எல்லாமே தெரியும். இந்த கேரக்டரை வந்து இப்போது குரு சோமசுந்தரத்தை தவிர தமிழ் சினிமாவில் இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு நடிகனே இல்லை. நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு சொல்லலை. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள். இவ்வளவு சிறப்பாக ஒருத்தன் பண்ண முடியுமா? பண்ணியிருக்காங்க. சரி, அவங்க ஹீரோயின் சஞ்சனா, அவங்க வந்து முதல்ல நமக்கு ஹீரோயின்னா வேறு மனநிலை தானே இருக்கும். அப்படி இருக்கணும் ஒன்று. ஒரு கேரக்டராக சிம்பிளாக ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு மிடில் கிளாஸு, அவங்க தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் இருக்க முடியலை. அவனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டு நான் அந்த சீனை ரொம்ப ரசித்தேன். இப்போ நம்ம எழுதுனா கூட அதை அவ்வளோ தைரியமாக எழுதுவோமான்னு தெரில. குரு சோமசுந்தரம் வந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு லைஃப்பை தொடங்குறதுக்காக நின்றுட்டுருப்பாங்க. அப்படி நடந்து வரும்போது அவனை பார்த்துட்டு புருஷன் நிற்கிறான்னு பார்த்துட்டு அப்படி திரும்பி வருவாங்க. வந்தவுடனே நான் திருந்திட்டேன், நம்ம உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே நம்ம என்ன செய்வோம்? சரி வாங்க ஆக்கா, கணவனே கண் கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். செம்ம டைலாகு போடா நாயே, எக்ஸ்ட்ரானரி. நீ திருந்துவ, இதை நீ சொல்லுவ, நான் வந்து கேட்கணுமா? என் 10 வருஷ வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்டான்னு ஒரு பொண்ணு சொல்கிற அந்த இடம் இருக்கு பாரு. எவ்வளவு கனவுகளோடு இது போல் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஏன்னா இந்த வார்த்தை நான் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்கிட்ட கேட்டேன். நான் இன்றைக்கி அந்த பொண்ணுங்க 2 பேருமே காலேஜ் படிக்கிறாங்க. ஒருத்தவங்க துபாய் போயிட்டாங்க. கல்யாணம் ஆன நாள்லேருந்து ஒருத்தன் போராடிருக்கான். ஒரு பொண்ணு போராடி 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 அவனை மீட்டெடுக்கவே முடியலை கடைசி வரைக்கும். எத்தனை டிஎடிஷன் சென்டர் கொண்டு போய் விட்டாலும் அங்கேருந்து ஒரு ஃபோன் போடுவான், அழுகுவான், நான் காலில் விழுகிறேன், என்னை மன்னிச்சிரு, நான் திருப்பி வந்துடுறேம்மா. வந்து ஒரு 10 நாள் தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது அப்படியே போய் போய் அந்த மனைவியோட அந்த வார்த்தையை நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன். அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க படம் பார்க்கலன்னு சொன்னாங்க. படத்தோட எண்டு ஷாட் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷன் தான். ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்துட்டு அந்த மூடுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் இருக்காது. அந்த எண்டில் கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க டைலாக் டெலிவரியோட மிக பிரமாதமாக இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் இவர் நல்லா நடிச்சிருக்காரு. மாறனெல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். மாறன் பேசுகிற டைலாக் எல்லாமே குட்டி குட்டியாக. ஜான் விஜய் அப்படி பார்த்துட்டு, ஜான் விஜய் நான் பெருசாக ரசித்ததில்லை, சார்பேட்டா தவிர. அவர் நான் ஒரு படம் நடிச்சிருக்கோம், அந்த படம் பாதியிலே நின்றுச்சு. ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ பிரமாதமாக அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரும்போது அவ்வளோ அழகாக வாழ்ந்திருக்காரு. ஒரு நல்ல திரைப்படம் அது உருவாக்கும்போது தனக்கான ஆட்களை, கலைஞர்களை சேர்த்துக்கிறோம். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதுபோல் அப்படி சேர்த்துக்கிட்ட ஒரு நல்ல திரைப்படம் தனக்கான வெற்றியையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கு யாரும் போய் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பாட்டில் ராதா அப்படி ஒரு வெற்றியை சேர்க்கும்ன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். மற்றபடி சான்றோடன் பேசும்போது கைதட்டுங்க அப்படின்னாரு. உங்கள் பேச்சுக்கு இங்கே யாரும் கைதட்ட தயாராக இல்லை. உங்கள் பாட்டுக்கு தான் கைதட்டினாங்கல்ல எல்லோரும். அப்புறம் என்ன? இல்லை, அதுதான் நீங்கள் கேட்காமலே வந்துருச்சு உங்களுக்கானது. ஸோ அதனால் எல்லோரும் மிகச்சரியாக பண்ணியிருக்க. இந்த படம் பார்க்கும்போது ஒரு நோய் அப்படின்றத ஒருத்தர் உணரணும். இன்றைக்கி அதை நோயின்னு உணராமல் பல பேர். இதை சீனிராமசாமி என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு. சார் அது ஒரு நோய் சார், அது குடி ஒரு நோய். அது நோயின்னு எவன் உணர்றானோ அவன் தான் சார் அதுலேருந்து வெளியில் வர முடியும். நான் ஒரு முறை ஒரு ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் இதை என்கிட்ட சொன்னான். சார் நான் ஒரு பெரிய குடி நோயாளி சார், இப்போ நான் வந்து அதுலேருந்து வந்துட்டேன், ரொம்ப கேவலமான. அவன் சொல்கிறான், நான் ரொம்ப கேவலமானவன் சார், அவ்வளவு கேவலமான செயல்களை செஞ்சுருந்தேன் நான். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த கிளாஸுக்கு பேர் என்ன, ஏஏவா? ஏஏ. அந்த ஏஏ கிளாஸுக்கு போய் அவன் சொன்னான் என்கிட்ட, இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சார். நான் போய் அந்த மானக்கேடான விஷயத்துலேருந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அந்த அவமானத்துலேருந்து மீண்டிருக்கேன்னு சொன்னால், அதுபோல் இந்த படம் பார்க்குறவங்க மீளலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கான படமாக பாட்டில் ராதா அமைஞ்சிருக்கான்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை, படம் சத்தியமாக அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் ரஞ்சித் அண்ட் குழுவினருக்கு, இயக்குனருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். படத்தில் கதை இருக்கிறது எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு தான். அதனால் வந்து கதையை மறைச்சி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கதையை சொன்னால் தான் எல்லோரும் வருவாங்க.
எனக்கு வந்து இந்த பாட்டில் ராதான்னு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வந்து இந்த படத்தை நான் கவனிச்சிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, என்னோடய அசிஸ்டண்ட் கார்த்தி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார், அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் இதே மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பற்றின ஒரு ஸ்கிரிப்ட். நிறைய விஷயங்கள் நிறைய அதில் நான் நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருந்தது. அந்த அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போதெல்லாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது கற்றுக்கிட்டது இருந்தது. அண்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அமீர் சொன்ன மாதிரி தான், அந்த படம் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ளே தான் இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ளே இருக்கோம். எனக்கு ஆல்கஹால் அடிக்ஷன் இல்லை, பட் எனக்கு வந்து நிக்கோட்டின் அடிக்ஷன் இருந்தது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே டிஜிட்டல் அடிக்ஷனில் இருக்கிறோம். ஒரு 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 இன்ஸ்டாகிராமையோ அல்ல ஒரு யூடியூபையோ நம்ம ஸ்வைப் பண்ணும்போது வி கெட் அ ஹிட், வி கெட் அ ஹை, அந்த அடிக்ஷனில் இருக்கிறோம். ஸோ அடிக்ஷன் வந்து சமூகத்தில் எல்லா காலகட்டத்திலையுமே இருந்திருக்கு. அது இல்லாத காலமே இல்லை. இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக குடி நோய், அந்த அந்த டேர்ம் குடி நோயின்ற டேர்ம் வந்து எனக்கு கார்த்தி மூலமாக தான் தெரியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. அவரும் சொன்னார், குடிக்கிறதுக்கும் குடி நோயாளியாக இருக்கிறதுக்குமான வித்தியாசம். அதை வந்து இது ரொம்ப அழகாக பேசுது. இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடினா, ஒரு ஊரில் அல்லது ஒரு ஒரு தெரு இருக்குன்னா அதில் வந்து ஒரு 5 வீட்டில் இருக்கிற ஆண்கள் குடிப்பாங்க. ஒரு வீட்டில் இருக்கவர் வந்து இந்த மாதிரி குடிநோயாளியாக இருப்பார். இன்றைக்கி வந்து ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருக்கவர் குடிக்காமல் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. தெருவில் 10 குடிநோயாளிகள் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பாட்டில் ராதான்ற ஒரு படம் வந்து இட் இஸ் அ வெரி பர்சனல் ஸ்டோரி, பட் இட் ஹாஸ் காட் அ ஸ்ட்ராங் சோஷியோ பொலிட்டிக்கல் ரெலவென்ஸ். இந்த மாதிரியான படங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை இட் இஸ் அ பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் தான். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு தனி மனிதன் அவனுடைய குடிநோய்க்கு நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த படம் பேசுகிற அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியலாக நான் பார்க்குறேன். ஒரு டி அடிக்ஷன் சென்டர் என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது, என்னவா இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் என்ன, அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு ஃபேமிலி ஒருத்தர் வந்து ஒரு அடிக்டாக இருக்கிறதால, அது எந்த விதமான அடிக்ஷனாக இருந்தாலும் ஒருத்தர் ஒரு அடிக்டாக இருக்கிறதால அவரை சுற்றி இருக்கிறவங்க என்னெல்லாம் இழக்கிறாங்க, அவருடைய நண்பர்கள் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபேமிலி என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுது, இதை வந்து ஒரு வாழ்க்கைக்கு பக்கத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்மாக சொல்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு அமீர் சொன்ன மாதிரி ஒரு என்கேஜிங்கான நரேட்டிவ். அட் த சேம் டைம் திஸ் இஸ் அ ஃபில்ம் ஆஃப் பாசிட்டிவ் பாசிபிலிட்டிஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபில்ம். இதில் வந்து எல்லாருக்குமே ரிடெம்ஷன் இருக்குது. எவ்வளவு டார்க்னஸில் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு கீழே போனாலும் நாம் நினச்சா நம்ம அந்த அதிலிருந்து மீண்டு வந்துடலான்னு சொல்கிற ஒரு படம் இது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்போவுமே நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் பார்க்குறோம், ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி குடிநோயாளிகளோ இல்லை எந்த அடிக்ஷனில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை போகும். நம்மளால் முடியுமா, நம்மளால் முடியாது, நம்மளாம் எப்படி பண்ண போகிறோம். அப்போ அந்த ஆல்கஹாலிக் அனானிமஸில் அந்த ஓப்பன் ஷேரிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஓப்பன் ஷேரிங் தான் வந்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படமே வந்து ஒரு ஒரு குடிநோயாளியினுடைய ஓப்பன் ஷேரிங் தான் நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் இம்பேக்ட் இன் த சொசைட்டி. அட் த சேம் டைம் இந்த படத்தினுடைய அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்புறமா இன்னொரு டைம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தோட காஸ்டிங் பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு நடிகரும் வந்து இந்த படம் ஒரு சினிமா இல்லை,
இது வந்து நம்ம நம்ம லைஃப்பில் நடக்கிறது, நம்ம தெருவில் நடக்கிறது, நம்ம அண்ணனுக்கு நடக்கிறது, நம்ம தம்பிக்கு நடக்கிறது, நம்ம அப்பாவுக்கு நடக்கிறது அப்படின்னு நம்மளை உணர வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது காஸ்டிங். எல்லாருமே வந்து மிக பொருத்தமான சாய்ஸஸ். அங்கே அந்த அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த தெருவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு நடிகருமே வந்து அவ்வளோ பொருத்தமாக இருக்காங்க. அண்ட் எல்லாருமே அவ்வளோ கன்வின்சிங்காக அந்த ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை இவங்க அவங்கன்னு, பட் எல்லாருமே அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது அண்ட் பீயிங் அன் ஆடியோ லான்ச்ன்றதால மியூசிக்கும் நான் சொல்லிடுறேன். ஒரு எப்படி ஒரு ஒரு ஹார்ட் பீட் மாதிரி இருக்குது. எங்கேயுமே நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியல. ஆனால் அது இல்லைன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் நம்ம கேட்டோம், நல்லாயிருக்கு. ஒவ்வொருத்தருமே அவங்க ஜாபை சரியாக செஞ்சுருக்காங்க. அது வந்து அது டைரக்டரோட கிரெடிட் தான். எக்ஸப்ஷனல் ஒர்க் ஆஸ் அ ரைட்டர் அண்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஏன்னா ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ளே ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுறது, இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி வைக்கிறதும் அவங்கள எமோஷ்னலாக மூவ் பண்ணுறதும் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஐ வாஸ் வெரி என்கேஜ். அமீர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப என்கேஜாக இருந்தேன் இந்த படத்தில். அண்ட் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட எனக்கு உணர்வுபூர்வமான ஒரு 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 கனெக்ட் இருந்தது. எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய நண்பர்களையோ என்னையோ அல்லது எனக்கு தெரிஞ்சவங்களையோ நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது அந்த ஒய்ஃபாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளாக இருக்கட்டும், அந்த 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 பாட்டில் ராதான்ற கேரக்டராக இருக்கட்டும், அவனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருலேயுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் வாழ்க்கையில் சந்தித்த நபர்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவில் அந்த ரைட்டர் அண்ட் த டைரக்டர் ஹேவ் சக்சீடட். அண்ட் இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முதல்ல பலூன் பிக்சர்ஸுக்கும் ரஞ்சித்துக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இது வந்து இந்த மாதிரி ஃபில்ம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இது மெயின் ஸ்ட்ரீம் இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் மெயின் ஸ்ட்ரீமுடைய பிக்கஸ்ட் ஃபேக்டர் இஸ் ஐடென்டிஃபைபிள் எலிமெண்ட். இதில் இருக்கிற அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கதாபாத்திரங்களை நாம் எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோன்றது தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸாக இருக்கும்ன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி. நீங்கள் இல்லை, ரஞ்சித் சார். நீலம் முகவரி பா ரஞ்சித் அவர்களை பேச அழைக்கிறோம். ஏன்னா இந்த ஜெய்வீன் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு நிகழ்வில் சந்திக்கிறதுல. அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். முக்கியமான சம்பவக்காரங்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்களாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்ணுறது. குறிப்பாக எனக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து வேறு மாதிரி மாற்றி விட்டவங்க இங்கே வந்து இருக்கிறது, அதுவும் படம் ரிலீஸ் முன்னாடியே வந்து தினகரை ப்ளஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். தேங்க்யூ. லிங்குசாமி சார், அமீர் சார், வெற்றி அண்ணா, மிஸ்கின் அண்ணா, அவங்களெல்லாம் பற்றி பேசி தான் நாங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தோம். நான், தினகர், ஜெய் இருக்கான், 3 பேருமே காலேஜில் படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ளே வந்து இதை பற்றின நிறைய டிஸ்கஷன் இருக்கும். பருத்தி வீரனாக இருக்கட்டும், லைக் வந்து ரன்னாக இருக்கட்டும், அண்ட் வந்து இல்லை ஒரு எமோஷ்னலாக இருக்கு. பொல்லாதனா இருக்கலாம். பொல்லாதனை விட நாங்கள் பயங்கரமாக பேசுனது வந்து ஆடுகளம் பற்றி தான். ஆடுகளம்ல இருக்கிற அந்த கேரக்டர் கிளைமேக்ஸு, அவன் ஏன் வந்து கத்தி அவன் குட்டான், அவன் சருணானா இல்லையா, இல்லை வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன். நான் பேட்டைக்காரன் ஏன் வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்னா, பேட்டைக்காரன் சாவலைன்னா உயிரோட தான் அவன் கொண்டு வாண்டா அவனை அப்படின்னு நான் சொன்னேன். அவன் எதுவும் ஆனால் இவனு என்ன சொன்னாங்கன்னா, பேட்டைக்காரன் கடைசியில் திருந்துடுறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சத்தியமாக அவன் திருந்த மாட்டான் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். அண்ட் வந்து 5வது இருக்கட்டும், அண்ட் வந்து ஓனாய் மாட்டிக்குட்டியும் அவருடைய சினிமாக்குள்ள அந்த மனித உணர்வுகளில் குறிப்பாக வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி
அப்படி பேச வச்சார்ல, அந்த ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் கதை இருக்கும். ஒரு பயங்கரமாக எமோட்டானேன் நான். ஸோ இவ்வளோ இன்ஸ்பயரான ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி, இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் எடுக்கோம் வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேன். காலேஜில் நான், ராஜா, ஜெய், தினகர் எல்லாருமே வந்து ஒரே இயர்மெட்டில் இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டைரக்டர் ஆகிட்டேன். அண்டு 2வது ஜெய் ஆனா, 3வது வந்து தினகர் வந்திருக்கான் இப்போது. அண்ட் ராஜா வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கான். ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப மகிழ்ச்சியான மேடை. ஸோ நான் அவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், படம் பண்ணாதீங்கடா, அனிமேட்டர் ஆகும்டா, அனிமேஷன் டைரக்டர் ஆகும்டா, அனிமேட் படம் பண்ணுங்கடா, இது பயங்கரமான வேர்ல்டு, அதுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன். ஆனால் அவனுங்க வந்து இல்லை தமிழ் சினிமாவில் வந்து இயக்குநர்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குது, அதனால் அவர் வந்து ரொம்ப முடியாதமாக வந்துட்டானுங்க. ஆனால் அவனுக்கு வந்தோடனே எனக்கு பயமாயிடுச்சு. உடனே என்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேருன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க. இப்போ நான் வந்து ரொம்ப என்னென்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் பயந்தேன். நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை, கோ டைரக்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ட்ரீட் பண்ணேன், ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாமல் போயிடுச்சு. நாங்கள் பேசிக்கிறதே இல்லை, பேசிக்கவே மாட்டோம். அவன் பாட்டுன்னு வருவானுங்க, ஒர்க் பண்ணுவானுங்க, போவானுங்க. அப்புறம் வந்து வேலையில் ரொம்ப கருணையற்று இருந்தேன் நான். அதனால் அவனுங்க ரொம்ப பயந்து தான் வேலை செஞ்சானுங்க. ஆனால் பயங்கர எஃபர்ட் போட்டானுங்க. நிச்சயமாக என்னுடைய மற்ற உதவி இயக்குநர்கள் எந்த அளவுக்கு சிரத்தையோடு என்னுடைய வெற்றிக்கு, என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ அதே போல் வந்து பாடுபட்டவர்கள் தான் இந்த 2 பேருமே. ஸோ என்னுடைய உதவி இயக்குநர்களும் இன்றைக்கி வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்னுடைய நண்பர்களாக, என்னோடய உதவி இயக்குநர்களாக அவங்களும் இன்றைக்கி வந்து படம் பண்ணுறாங்க, படம் பண்ண போகிறாங்க. அண்டு இதை பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஸோ அப்புறம் நீலமில் படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட்னா நீலமில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் கதையை எடுத்துன்னு வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷன் ஆகிடுவானுங்க அவனுங்களே. சில பேர்லாம் வந்து இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு சண்டை போடுற அளவுக்குலாம் போயிடுவானுங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகுது. ஆனால் எல்லா ஸ்கிரிப்டும் முடிஞ்ச அளவுக்கு நானே படித்து நானே வந்து அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து இது வந்து ஒர்க் ஆகலைன்றது வந்து செகண்டரி. பட் ஆனால் இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன பேசுகிறோம் சொசைட்டிக்கு. சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக நான் பார்த்து உள்ளே வரல. எனக்கு அப்படி ஒரு சினிமாவுக்குள்ளும் பெரிய பரிச்சயமும் இல்லை. நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை பயங்கரமாக என்னை பாதிச்சுது. அந்த பாதிப்பிலிருந்து தான் நான் சினிமா எடுக்க வந்தேன். ஸோ என்னோடய நீலம் ப்ரொடக்ஷனும் ஸோ அது மாதிரி இருக்கணும். ஸோ என்னோட இந்த உணர்வை சரியாக புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் வந்து இணை தயாரிப்பாக வந்து சேர்ந்துருக்காங்க. அந்த வகையில் வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தார். ஸோ அப்படி தான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு 2 தினகர் தான் வந்து டைரக்டர் முடிவானதுக்கப்புறம் ஒரு 2 கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சேன். ஸோ அதில் வந்து பாட்டில் ராதாவை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க, நானுமே முடிவு பண்ணேன். ஸோ அப்படி தான் இது எடுக்கப்பட்டது. ஸோ தினகர் மேலே எனக்கு கொஞ்சம் பயம்தான் இருந்தது. ஏன்னா அவன் ஷார்ட் ஃபிலிமை பார்த்து பயந்தவன் நான். ஜெய் மேலே எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா ஜெய் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தான், பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. பயங்கர அட்டகாசமான ஒரு படம் அது. நான் அவங்ககிட்ட வந்து நீ இப்படி ஒரு ராவா ஆகிடுறான்னா அவன் வந்து பயங்கர என்டர்டெயினாக வந்து ப்ளூ ஸ்டார்னு ஒன்று எடுத்துட்டான். இவன் வந்து எப்படின்னா பயங்கர லவ், ஒரு என்டர்டெயினாக தான் இருப்பான் அப்படின்னு பார்த்தா இவன் பயங்கர எமோஷ்னலான ஒரு படம் எடுத்துன்னு வந்திருக்கான். டோட்டல் கான்ட்ராஸ்ட் 2 பேருமே. அண்ட் வந்து தினர் ஃபஸ்ட் டைம் வந்து நான் படம் பார்த்து முடிச்சதுன்னே வந்து பார்த்தா வெல் எக்யூப்டு ஒரு படமாக அது இருந்தது. டெக்னிக்கலாகவும் சரி, ஆர்டிஸ்ட்டு நடித்தது, ஸோ இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவனுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு பயங்கர கொடூரமாக இருந்தது. அப்புறம் அவர் டைரக்டராக எவ்வளோ கொடூரக்காரனாக இருந்தான்னு அவனை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நடிக்க தெரியாத ஒரு சின்ன பையனை வந்து கொடுமைப்படுத்தியிருக்கான் அவன். அதை பற்றிலாம் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு கேட்டு சிரிச்சிட்டு இருந்தோம் நாங்கள். அந்த கதை வந்து பயங்கரமான கதை. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஓகேவான ஷார்ட் ஃபிலிம் தான், அப்படி முடிஞ்சிருக்கோம். பட் ஆனால் வந்து அதை எடுத்த விதம் வந்து பற்றி பேசி பயங்கரமாக சிரிச்சிட்டோம். ஜெய் வந்து ஓடி வந்துட்டான். ஒரு நாள் தான் வேலை செஞ்சேன், ஒரு நாள் 2 நாள் வேலை செஞ்சு ஓடி வந்துட்டான். அவங்க கூடலாம் எவன்டா வேலை செய்வான். ஸோ அந்தளவுக்கு வந்து
விஜயநகருடைய கொடுமையை வந்து நான் தான் யோசிச்சேன், டேய் நான் சொல்லி அனுப்பிச்சேன், ஸ்பாட்டில் யாரையும் திட்டாதடா, ஆக்டருங்களை திட்டாமல் வேலை வாங்கடா, கொஞ்சம் கவனமாடுறா. நான் ஸ்பாட்டுக்கே போகல ஃபஸ்ட்டு, இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சில ஃபுட்டேஜஸ் பார்த்தோன்னே வந்து பரவாயில்ல இவன் டைரக்டர் ஆகிடுவான்டா அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த கான்ஃபிடென்ட் அடிப்படையில் சரி அப்படியே நான் அவனை வந்து விட்டேன் நான். அப்புறம் பார்த்தா ஒரு பயங்கரமாக இப்படி ஒரு எமோஷ்னலான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டான். அண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணும், அதே நேரத்தில் வந்து எமோட்டிவாகவும் அண்ட் ஒரு விழிப்புணர்வாகவும் ஆக்கும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் வந்து 12th படிக்கிறப்போ தனியாக ஒரு நைட்டில் உட்காந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலான்னு யோசித்தேன். அது என்னன்னா வந்து இதுதான், அந்த என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அழுதுனே இருப்பாங்களா, அது வந்து பார்க்கவே முடியாது என்னால். ஸோ அது வந்து திடீர்னு என்னை வந்து பயங்கரமாக ஒரு எமோஷனல் ஆக்கி விட்டுச்சு. அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு போயிட்டேன். அது யாருக்குமே தெரியாது, யார்கிட்டயும் நான் ஷேர் பண்ணதில்லை, எங்கள் அண்ணன் கூட இங்கே இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோ கொடுமையானதுன்றதை வந்து நேரடியாக நின்று அனுபவித்தவன். ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி எடுத்து வந்து கொடுத்தவனே நான் அதை படித்து வந்து எனக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நான் எப்படி அவன் இதை எழுதுனான், எப்படி இந்த லாங்குவேஜை பிடிச்சான், எப்படி இதை பேசுகிறத வந்து அவன் வந்து அந்த டயலாக்ஸை எப்படி, அந்த நுவான்சஸை எப்படி வந்து பிடிச்சான். அண்ட் வந்து அதில் வந்து அஞ்சலை இருக்குதுல்ல, அஞ்சலை தான் என் அம்மா. நான் என்னுடைய ஆசையே என்னன்னா, என் அம்மா வந்து கஷ்டப்பட்ட மாதிரி என் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. அதுதான் நான் வந்து பயங்கரமாக, ஏன்னா ஊரில் ஒரு கொண்டாட்டம், ஒரு திருவிழானா எல்லார் வீடும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா எங்களை பயங்கர சந்தோஷமாக, எங்கள் அப்பா மாதிரி எங்களை வளர்த்துறது கிடையாது, யார் வீட்டாண்ட போய் எங்களை நிற்க வச்சது கிடையாது. சாப்பாடுக்கும் சரி படிப்புக்கும் சரி பயங்கரமாக பார்த்துப்பார். எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்கள் அப்பா அவ்வளோ எங்களை பற்றி யோசிப்பார், கல்வியை பற்றி எல்லாத்தையும் பற்றி யோசிப்பார். ஆனால் குடின்னு வரப்போ வந்து அவர் இழந்துருவார் எங்கள் அப்பா. ஆனால் கடைசி காலத்தில் அவர் வாழணும்னு நினச்சார். நான் ஒரு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்கணும்டா அப்படின்னு ஆசைப்பட்டார். பட் அவருடைய லிவர் ஃபெயிலியரில் தான் அப்பா வந்து இறந்துட்டார். அது ஆக்சுவலி வந்து ஒரு 6 months டைம் கொடுத்தாங்க, பார்த்தா 1 வீக்லேயே வந்து இறந்துட்டார். ஸோ அது ரொம்ப ஒரு கவலையான ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. ஆனால் தெரில, நான் அந்த டைமில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜிம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம். இந்த இடத்துல உட்காந்து ஒரு இருட்டில் வந்து நான் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தேன்னு எனக்கு தெரில, வெறும் அந்த நிமிஷம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் பொதுவாக எங்கள் வீட்டில் அதிகமாக இல்லை, எங்கள் அப்பாவுடைய ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக ஹேண்டில் பண்ணது வந்து எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் தம்பி, இவங்க தான் வந்து பயங்கரமாக அதுக்குள்ளே இருந்தாங்க. நான் வந்து பொதுவாக வீட்டிலேயே இருக்க மாட்டேன், வெளியிலே தான் இருந்தேன் நான் படித்ததுலேருந்து எல்லாமே. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு நான் தப்பிச்சு தான் இருந்தேன் நான். பட் ஆனால் வந்து அந்த எமோஷனை என்னால் படிக்க முடிஞ்சுது. நாட் ஒன்லி என்னோடய அப்பா, தினரோட அப்பா கூட சொல்லலாம். லைக் நிறைய பேரை நாங்கள் அப்படி கிட்டேருந்து பார்த்துருக்குறோம். அண்ட் வந்து இது குடி நோயின்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. குடிகாரங்களை பார்த்தா நமக்கு வந்து கோவம் வரும், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாது. அது ஒரு நோய், ஒரு ஹேபிட்டாக மாறி வந்து அவங்க வந்து அவங்கள இழந்து அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்படி ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம், அப்படி ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி தேதியில் வந்து சின்ன படங்களை கொண்டு வந்து தியேட்டரில் சேர்க்கறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அண்ட் ஓடிடிலையும் வந்து இந்த படத்தை வந்து விற்கிறதுங்களும் வந்து பயங்கர சவாலான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு. அந்த தியேட்டர் ரிலீஸை வந்து உண்மையிலேயே நினச்சி பார்க்குறப்பவே வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அது இத்தனை திரைப்படங்களை தயாரித்த நீலம் ப்ரொடக்ஷன் அண்ட் வந்து ஒரு இயக்குனராக பரவலாக தெரிந்திருக்கிற என்கிட்ட இருந்து கூட ஒரு படத்தை வந்து ரொம்ப இலகுவாக ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து இந்த சேலஞ்சோட நாங்கள் பயப்படலை. சரி ஓகே, இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்குது, அதனால் வந்து நம்ம வந்து ஒரு வணிக ரீதியாகவோ இல்லை வந்து அப்படி ஒரு படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நான் எனக்கே அதுக்கு எதிரானவன் கிடையாது. பட் ஆனால் வந்து அப்படி ஒரு திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில ரூல்ஸை டிசைட் பண்ணி சில லிமிட்டேஷனை கிரியேட் பண்ணி இப்படி ஒரு திரைப்படங்கள் தான் எடுக்கணும், இப்படி தான் இருக்கணும், என்ன சவாலாக இருந்தாலும். இப்போ என்னுடைய எல்லா திரைப்படங்களும் வந்து வெற்றி தோல்வியை மீறி ஆடியன்ஸ் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க தான் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். இதோட வெற்றியோட ரேஷியோ வந்து எப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கும் மாறுபடும். எல்லா படங்களுமே வந்து லாபகரமான படங்களா அப்படின்னா வந்து அதில் சில கேள்விகள் இருக்குது. ஆனால் எல்லா படங்களும் தோல்வி படமாலாம் இல்லை. அது எந்த வகையிலனா வணிக ரீதியாக நாங்கள் வந்து லாபம் ஈட்டாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த படம் உருவாக்கின விவாதங்கள், அந்த படம் வந்து ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம், அந்த படம் ஏற்படுத்தியிருக்கிற விழிப்புணர்வு இருக்குல்ல, அப்புறம் அந்த படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதுக்கப்புறம் வர நிறைய ரைட்டர்ஸை,
ஆக்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதில்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கை நம்ம தொடர்ந்து குத்துட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பலம் இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு அட்ரினலின் மாதிரி வந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது, நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இவ்வளோ பேர் வந்து பாராட்டினோடனே எனக்கு வந்து பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சு. என்னடா இது வந்து நம்ம எனக்குமே வந்து சோர்ந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வந்து அதுதான் வந்து நாங்கள் தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிறோம். அண்ட் வந்து டெஃபினட்டாக என்றைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே எனக்கு வந்து மீடியாவோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குது. நேர்மறையான விமர்சனமும் சரி, எதிர்மறையான விமர்சனமும் சரி, என்னை பற்றி அதிகமாக விவாதிக்கிறது, நீலமை பற்றி பேசுகிறது, நீலம் தயாரிப்புகளை பற்றி பேசுறது. இதை இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. எங்கள் திரைப்படங்களில் வந்து நாங்கள் ஒன்று ஹேண்டில் பண்ணுவோம். எல்லாமே ரஞ்சித்தோட படமாகவே விமர்சனம் பண்ணுவாங்க. ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் படம் சில எக்ஸ்கியூஸ் இருக்கும். சில நிறுவனங்களில் வர ஃபஸ்ட்டு படம் டைரக்டர்ஸ் வந்து சில எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீலம்லேருந்து வர திரைப்படங்களை விமர்சனம் பண்ணுறப்போ வந்து நான் பயங்கரமாக வாட்ச் பண்ணியிருக்கேன். கருணையற்று ரஞ்சித்தோடைய நான் டைரக்ட் பண்ணால் எப்படி ஒரு விமர்சனத்தை நான் வந்து எதிர்கொள்ளணும், அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஃபேஸ் பண்ணப்படும். பட் ஆனால் அது ஒரு சவால் தான். நான் அதுதான் சொல்லுவேன். நான் வந்து அதை வந்து நீங்கள் இப்படி விமர்சனம் பண்ணாதீங்க, இல்லை வந்து நீங்கள் வேறு மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் இதை பற்றி பேசுவதே வந்து ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலையாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படத்தை பற்றி பேசுவதே ஒரு சாதகமான சூழ்நிலையாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் நான் வந்து பார்க்குறேன். பேசுவது தான் அவசியம். நீங்கள் அது வந்து எதிர்மறையாகவும் பேசலாம், நேர்மறையாகவும் பேசலாம். பேசுவது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பேசுவதற்கான சூழலை தொடர்ந்து உருவாக்கணும். அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் எனக்கு தரணும், எங்களுக்கு தரணும், நிறுவனத்துக்கு தரணும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கும் தரணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். ஸோ அதனால் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட தொடர்ந்து இயங்குவதில். அண்டு இந்த திரைப்படத்தில் வந்து பணியாற்றிய டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாரை பற்றியும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து பேசுவீங்க. அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. என்னோடு மிக உறுதுணையாக இருக்கிற நந்தகுமார் சாருக்கும், பலன் பிக்சர்ஸ் திரு அருண் அவர்களுக்கும், மற்றும் நீலம் ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும், குறிப்பாக குணா, பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் குணாவை நான் வந்து மிஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ஜெனரஸ் டீம்ங்க, அவங்களுக்கும் வந்து இந்தியா முழுக்க மட்டும் எல்லா இடத்துலையும் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எங்களோட இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுற திங் மியூசிக், அண்ட் வந்து ஒவ்வொரு முறையும் எங்கள் நிறுவனத்தில் வர பாடல்களை வந்து போட்டி போட்டு வாங்குறதுல திங் மியூசிக் பெரிய ஆர்வம் காட்டுவாங்க. அவங்க தொடர்ந்து பெரிய சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஒர்க் பண்ண இங்கே வந்திருக்கிற வாழ்த்த வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை உரித்தாக்குறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் எப்பவுமே ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா நம்ம பெரிதும் மதிக்கிறவர்களை வந்து நான் கூப்பிட்றதுக்கு வந்து ஒரு வேலிடான படங்களை பண்ணணும்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ அந்த பெரும் திருப்தி எனக்கு இருக்குது. மிஸ்டர் ஜான் விஜய் வந்திருக்காரு லேட்டா. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் பீம். நன்றி.
இப்போவும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு தினகரன். ரொம்ப வண்டர்ஃபுல் டைரக்டர் அவர். எல்லாருக்கும் வணக்கம், எஸ்பெஷலி ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் பார்ட்டாக இருக்கிறது. நம்ம எங்கே இருக்கிறோன்னா எல்வி பிரசாத்தில் இருக்கிறோம். எல்வி பிரசாத் யாருன்னு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவர் வெறும் டைரக்ஷன் படம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு சும்மா இருக்கல. அவர் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு, அவர் லேப் ஆரம்பிக்கிறாரு. படம் சினிமாவினுடைய ரீச்சும் சினிமாவினுடைய வலிமையும் தெரிஞ்சதுனால இதை நிறைய பேர் முறையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டதுனால தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல நாமெல்லாம் கூடியிருக்கிறோம். அதே மாதிரி தான் சினிமாவுடைய வீச்சையும் சினிமாவுடைய வலிமையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இயக்குனராக உள்ள நுழைஞ்சு இப்போ நீலம் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் நீலம் பண்பாட்டு மையம், நீலம் புக்ஸ், வருடம் மார்கழியில் மக்கள் இசை என்ற ஒரு ப்ரோக்ராம் மூலம், அதாவது ஒரு டைரக்டர் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா இல்லை இந்த வேலை செய்கிறதுக்காக டைரக்டர் ஆனாரா அப்படிங்கிற ஒரு இதையும் ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு வேலை செஞ்சால் நம்ம வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லாமல் நிறைய வேலை செய்கிறாரு. அது மாதிரி இருந்தவர் தான் பிரசாத்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருந்த ஒரு டைரக்டரும் இருக்கிறாரு, எஸ் பாலச்சந்தர். அவர் வீணை பாலச்சந்தர்னு சொல்லுவாங்க. டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் கூட அவர். ஸோ அவ்வளோ பன்முகங்கள் கொண்ட ரஞ்சித் அண்ணாவுடைய நீலம் ப்ரொடக்ஷன் கீழே நான் இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி இதுக்கு இனிஷியேட் பண்ணி நீலம் கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்ன அருண் பாலாஜி அண்ணா. இந்த கதையெல்லாம் பல பேர் ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா சில விஷயங்கள் கதையால் படிக்கும்போது முடிவு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அவங்க 2 பேரும் தான் இதில் மெயினாக இது. ஸோ வழக்கம் போல் இந்த படம் நான் நடிக்கும்போது எல்லோரும் கேட்பாங்க, இது எப்படி வித்தியாசமாக நடிக்கிறீங்க அப்படின்லாம். நான் அதுவும் வித்தியாசமாக நடிக்கலை. நடித்த பின்னாடி அது வித்தியாசமாக மாறிடுது. அது ரொம்ப சந்தோஷம். இதில் கோ ஆக்டர்ஸ் ரொம்ப பெரிய துணை இருந்திருக்கிறாங்க. எஸ்பெஷலி சஞ்சனாவுடைய நடிப்பு போற்றத்தக்கதாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு கோ ஆக்டர் மூலமாக இன்னொரு ஆக்டர் அதுலேருந்து ஒரு இது வர்றதுங்கிறது ஒரு ஒரு அது சும்மா நடந்துடாது. அந்த வகையில் தினகருடைய உழைப்பு என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஃப்ரம் ஏ டு இசட் வரைக்கும் அவர் நிறையா வேலை பார்த்தார். வெரி ஆர்கானிக் டைரக்டர். ரொம்ப ஆர்கானிக்காக இந்த வேலையை கொடுத்தாரு. ஏன்னா சில சமயம் சில மீட்டிங் நடக்கிற மாதிரி சீன் நடக்கும். நாம் நினைப்போம் நிஜமாலுமே மீட்டிங் நடக்குது போல இருக்காங்க, நம்ம இன்னும் இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம மீட்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுவார். அந்த ஒரு ஆர்கானிக் அந்த ஃப்ளேவரே வந்துடும். நம்ம ஒரு டி அடிக்ஷன் சென்டரில் இருக்கிறோன்னா நிஜமாலுமே பல பேர் அந்த ஒரு 10-15 நாள் அங்கே ஒர்க் பண்ண பின்னாடி ஃபஸ்ட்டு நாளை விட ஒரு 15 நாளுக்கு அப்புறம் எல்லோரும் தெளிச்சி ஆகிட்டோம். ஃபேஸ் எல்லாம் தெளிவாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துலையே இருக்கிறோம், நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அதாவது சொல்லுவாங்க, ஆக்டர் நடிக்கிறதுக்கான எக்காலஜியை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே நடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வகையில் ரொம்ப அழகாக அந்த எக்காலஜியை தினகரன் உருவாக்கி கொடுத்தாரு. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாரு. அது எல்லாருக்குமே அந்த நம்மளால் ஓபி அடிக்க முடியாது. என்ன அவருக்கு தானே க்ளோஸ் போகுது, நம்ம இப்படி ஓரமாக உக்காந்துக்கலாமே, இல்லை அவங்க அங்கே போய் உக்காந்தா தான் நமக்கு வருது அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு இக்காலஜி க்ரியேட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். பார்க்குறவங்க எல்லாருமே ஜென்ரலாக சார்பட்டாவில் நீங்கள் அந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்கீங்களா, சார்பட்டா. ஸோ எனக்கு கடந்த ஒரு 2-3 இயர்ஸாக அந்த கோவிடுக்கு அப்புறம் என் காதில் கேட்டது எல்லாமே சார்பட்டா தான். அதுக்கப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் திருப்பியும் பாரஞ்சித் சார்கிட்டேருந்து வந்தது. பட் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து. ஸோ நான் இந்த ஸ்டேஜை ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது பாரஞ்சித் சாருக்கு. ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு கொடுத்து வச்சுருக்காரு சார். நான் உங்கள் பேரை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் பாட்டில் குடி பழக்கத்தினால எப்படி ஒருத்தரோட வாழ்க்கை மாறி போகும், குடின்னு பற்றியே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க டைமில் நான் பாட்டில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா,
நான் பாட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு 2-3 படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் சைமல்டேனியஸாக. ஒரு 3-4 மந்த்ஸ் அப்படியே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த மாதிரிலாம் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குமா, அப்படியே 3 ஃபிலிம்ஸ் வந்து திருப்பி பண்ணிகிட்டே இருக்குமே, நம்ம பாட்டிலேருந்து இன்னொரு செட்டுக்கு போகிறோம், அங்கேருந்து இன்னொரு செட்டு. பட் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிற டைமில் வந்து ஒரு சோகமும் கூடவே வந்து, அது ஏன் தெரியல, அது ஒரு பழக்கம்னு நினைக்கிறேன் நமக்கெல்லாம். இவ்வளோ நல்லதாக ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சோகம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன். கட்டு அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து வந்து ஷூட்டெல்லாம் முடிஞ்சுது, ஒரு படமாக வந்தது, வேறு எந்த வேலையும் இல்லை. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில் என்னோடய லைஃப்பில் வந்தது. படம் முடித்து எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து படம் பார்த்துட்டு, நான் பர்சனலாக இன்னும் படம் பார்க்கல. ஸோ படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு, அவ்வளோ பேர்கிட்ட இந்த அப்ரிசியேஷன். பட் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட நான் இன்னும் கற்றுக்கல. அதுக்குள்ளேயே வந்து இங்கே ப்ரெஸ் மீட் வர ஆரம்பிச்சிருச்சு. 24th வரப்போகுது, படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்களோட டைரக்டர் சார். வந்து எப்படின்னா வந்து பாரஞ்சித் சார் எப்படி சார்பட்டா எனக்கு கொடுத்து என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணாரோ, பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்கள் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது, நான் பேசும்போதே எனக்குள்ளே வந்து ஒரு லைக் நான் சொல்லும் போதே அப்படியே உடம்பெல்லாம் சூடாகுது. எனக்கு தெரியுது, சரி இதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பயங்கரமான ஹோப். அது வந்து அவர் எனக்கு மட்டும் கொடுக்கல, இந்த படம் மூலியமாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே கொடுக்க போகிறாரு. குடிப்பழக்கத்தினால மட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ இல்லாட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அந்த ஹோப் இல்லாமல், ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு எங்கேயோ ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒன்று சரியாக போகல, பல விஷயங்களில் நம்ம மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்க ஒரு டைமில் பாட்டிலுங்கிற ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸாக நான் இந்த சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ January 24th தியேட்டரில் போய் படம் பாருங்கள். அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க ஷான் ரால்டன் அண்ட் இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ், நான் அவங்களோட படம்லாம் பார்த்து டிவியில் பார்த்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்த ஒரு டைமில் இப்போது எங்களோட படத்துக்காக இப்படி வந்து உட்காந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் நான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பரவாயில்ல, ஐ வாண்ட் டு டேக் திஸ் மொமெண்ட் ஆல் இன். நம்ம வந்து கஷ்டப்படும் போது எவ்வளோ வந்து அந்த டைம் எடுத்து கஷ்டப்பட்டு அதிலேயே சோகப்படுறோமோ, அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஃபுல்ஃபில்லிங்காக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொருத்தராக சொன்னேன்னா ஐ திங்க் மேம் டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே, பாட்டில் ராதாக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. January 24th படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். உங்கள் குழந்தைங்க, ஒய்ஃப், சிஸ்டர் யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு போங்க. பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி.